குண்டல் வண்ணம் ஆறு சடைவியல் புறவள்ளி மணவா செந்தூர் நகர் வேல் முருகா சுப்பிரமணிய கதைக்கு வந்து அருள் புரிவன் கோடி பிடித்தோனே சேவல் கோடி பிடித்தோனே செந்தூர் வடிவேல் முருகா சத்தி மலை மகளே கலை மகளே சத்தி மலை மகளே மலை மகளே மலையர வாக்குள் வந்து குடியிருப்பா இடமுறுக்கும் கலை மகளே இடமுறுக்கும் கலை மகளே தாயை எனக்கு அருள் வேணும் இடம் இருக்கும் கலை மகளே எனக்கு வந்து கலைவாடி சரஸ்வதி கலைக்கு வந்து அருள் புரிவா ஆதீர வேதநாத ஐம்புலத்தில் ஆடும் அடிமுடியும் தேடிக்காரோ அடிமுடியும் தேடிக்காரோ வண்டி மலர்ந்தே அடிமுடியும் தேடிக்காரோ அருள் அம்பலவான் அடியேனும் தலைமையில் கொண்டே மனையிடாமல் பொருளை கத்தரும் இந்திக்கா தேவி அம்மா இளையடங்க வாழ்வையிலே காலம் கதைக்கு வந்து அருள் புரிவா கண் கொடுத்த காளி தெய்வம் கண் கொடுத்த காளி தெய்வம் கதைக்கு வந்து அருள் புரி ஐயாவான பெரிய சுவாமி கற்கள் தளவாய் மாடு 1008 மாடு அண்ணாவின் தளவாய் மாடு ஆதியில தற்கராஜே அவன் பாதையில தளவாய் மாடு பிறந்ததான சுவாமி உன் பேரை
தர்க்கம் நடந்த வைமாட மாடம் வாய்மாடே கொண்ட வைமாடே மகளே வந்தருள் கதையை பாடும் போது குழந்திடாமல் மங்கிடாமல் அண்ணாவிதவை பாட வருட வேண்டும் கோழி பன்றிகள் ஆமா கருக்கு அரசாலும் ஆமா ஆவேகமாக வருவார் ஆமையா தர்க்கந்தவாய் மட சுவாமி வருவார் ஆமா சுவாமி நமக்கு ஒரு நாள் கூடவில்லையே நாட்டிலேயோ நல்ல நாடே நல்ல நாடி நாவலர்கள் போடோ நாடே புகழோ நாடே நல்ல நாடே நல்ல நாடே நல்ல நாடே நாவலர்கள் புகழும் நாடே சுவாமி நாவலர்கள் புகழும் நாடே பொழியுனாடே மஞ்சள் பூக்குனாடே மலருனாடே கண்ணல் பின்னல் விளையோ நாடே காய்க்கும் நாடே வல்கை பீலா மரங்கள் நாடே மாடு கட்டி போரடித்தால் கட்டி போரடிக்கோ கட்டி போரடி திருநாடுதானே ஆண்டமன்னே ராஜனந்த தர்க்கராஜே தர்க்கராஜன் தார்காவல்லி தார்கவனத்தை ஆண்டுவாரா தார்காவல்லி தர்க்கராஜே தார்காவல்லி தார்கவனம் ஆண்டுவாரா ராஜனந்த தர்க்கராஜனும் தேவி தாரகாவல்லியும் ஆமண்ணே அந்த தாரகாவனத்தை ஆண்டு வருகிறார்கள். ஆனால் தென்திசை ஆண்டதனால இந்த ஈனபதி ராஜன் என்ற தர்க்கராஜன் தர்க்கராஜன் அல்லவா தர்க்கராஜன் தாரகாவல்லியும் ஆமா அந்த தாரகாவனத்தை ஆண்டு வருகிறார்கள்.
56 தேசத்துக்கும் அரசனும் அரசியுமாக ராணி ராஜாவுமாக ஆமண்ணே மன்னனும் மனைவியுமாக மகிழ்ச்சியோடு ஆண்டு வருகிறார்கள், அரசாண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய அரச மன்னனாகிய தர்க்கராஜன் தார்காவல்லியும் அதாவது ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு கணவன் சொல்ல மனைவி கேட்டு மனைவி சொல்ல கணவன் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமண்ணே, அதாவது தார்கா வனத்திலே வீணாயும் நாதம் போல சரி விருப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்டு வருகிறார்கள். நகமும் சதையும் போல நலமுடைய ஆண்டு வருகிறார்கள். உடலும் உயிருமாக ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜன் தார்காவல்லியும் நாளும் போல புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜன் தார்காவல்லிக்கும் தார்காவனத்திலே ஏகப்பட்ட வசதி அல்லவா. ஆனா அரசமன்னன் தர்க்கராஜன் 56 தேசத்துக்கும் அதிபதி அல்லவா, மன்னன் இல்லையா, ஆமா மகாராஜா இல்லையா, ஆமண்ணே, ஏகப்பட்ட செல்வாக்கு, எக்கச்சக்க செல்வாக்குன்னு அந்த அரசமன்னன் தர்க்கராஜன் தார்காவல்லிக்கும் தார்காவனத்துல ஏகப்பட்ட வசதி உண்டு. அப்படி என்ன வசதி எல்லாம் இருக்கு? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அரசனாம் தர்க்கராஜே ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீட்டு இருக்கு, அவருக்கு அடுக்குமத்தை வீட்டு இருக்கு, தர்க்கராஜே சொந்த ரொம்ப உண்டு ஏழோகுளம் பிறகு எக்கச்சக்கமான பணம் இருக்கு, பாகோடு பகுதோடு மன்னன் தர்க்கராய ஆண்டுவார். குறையில்லை மண்ணால குறையில்லை மழையால தாழ்வும் இல்லையே, யாரோடு சீரோடு வனத்தை ஆண்டுவார். ஆமா, ஆடு மாடு சொத்து சுகம் மாட மாளிகை கூட கோபுரங்கள், ஆமா கூட கோபுரங்கள் எல்லா நலவளங்களும் இருக்கு. இருக்கல்லவா. தர்க்கராஜனுக்கு வயது 60 ஆச்சு. ஆமா 60 ஆச்சுன்னு. தேவி தார்காவல்லிக்கு 45 50 55 56 வயது ஆச்சு. ஆமா 56 55 வயசு ஆச்சு. ஆனா எல்லா செல்வாக்கு இருக்கு, ஏகப்பட்ட வசதி இருக்கு, எக்கச்சக்க வசதின்னு. ஆனா எத்தனை இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு அவர்களுக்கு பிற்காலம் சரி தாரகா வனத்தை இருந்த ஆளுநருக்கு ஆணோ பெண்ணோ இல்லை. ஐயோ, வாரிசு ஒன்று இல்லை. அதாவது பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல, பேர் சொல்ல பிள்ளை இல்லை. பேர் சொல்ல பிள்ளை இல்லை. ஆமா ஆமண்ணே. ஆனா தர்க்கராஜன் தேவி தாரகாவல்லி இருக்காளே, ஆமண்ணே, மன்னால் பிராண நாயகா சுவாமி சத்தால் உரை இல்லை, யோகத்தால் தாழ்வு இல்லை. தாழ்வு என்பது நமக்கு இல்லை. மண்ணால் உரை இல்லை, மலையாள தாழ்வு இல்லை. தாழ்வு இல்லை. எல்லா செல்வாக்கையும் கொடுத்த ஆண்டவன் ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுக்கலையே, ஒரு புத்திர பாக்கியத்தை நமக்கு கொடுக்கலையே சுவாமி. பேர் சொல்ல பிள்ளை இல்லையே நாதா, வாரிசு ஒன்று இல்லையே நாதா. பேர் சொல்ல பிள்ளை இருந்தானே. ஆமா, சொத்து சுகத்தெல்லாம் இருந்த ஆளும். ஆமா ஆளும் அல்லவா. ஆயாலும் சொத்து ஆளுவதற்கு பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லையே சுவாமி. மனை ஆளுவதற்கு மைந்தல் இல்லையே. ஆமா சுவாமி. தர்க்கராஜன் தேவி தார்காவல்லி இருக்காளே, என்னையா அவ மன்னனோட இடமாதி மன்னையும் சொல்லுவாரோ மன்னவ
பெரியோர்கள் வரவே மலையோர்கள் வரவே குழந்தை இல்லவாளுக்கு குழந்தை இல்லவாளுக்கு மன்ன குவலயத்தோர் வரவே குழந்தை இல்லா வாசலுக்கு மன்ன குவலயத்தோர் வரவே நாள் இதுவரை மாநிலத்தொரேதராம் என்றோ துறலம் பேதராஜி பட்டம் மாறுவது பட்டம் மாறுவது எடுத்து பார்ப்பது மகளே பற்று ஒரு பிள்ளைக்கு தாயில்லையோ கரைக்கும் தேங்காயிலேயே இந்த பிள்ளை இல்லையே உடத்து தளமாயிலேயே இந்த ரொம்ப மைந்தனில்ல முற்றத்து மண்ணழைய குழந்தை இல்லையே மண்ணழைந்த கை நாடு படிபிடிக்க பிள்ளை இல்லையே மாக்கூலம் தலையழிக்க மாக்கூலம் தலையழிக்க மதுரை இல்லையோ மதலை ஒன்று சர்க்கராஜன் தேவியாவல்லி ஆமையோ நமது அரண கணவனிடத்திலே பிள்ளை இல்லா ஒரு கவலையானது அமன்னே பெருங்கவலை அடைந்தாள் இது தார்காவல்லி தார்காவல்லி மதுரையில்லா கவலையும் மனக்கவலையை கொண்டான் மனக்கவலையை கொண்டால் குழந்தையில்லா கவலையை அவளுக்கு கொடுங்கவலை ரொம்ப கொடுங்கவலை அதிகம் உண்டல்லவா மறுபடியும் மன்னருடைய முகத்தை பார்த்து சரி மங்கை தார்காவல்லி சொல்லுவான் என்ன சொல்லுகின்றா அண்ணா பிராணநாயகா பிராணநாயகா அதாவது காய்க்க வேண்டிய காலம் பூக்க வேண்டிய காலத்துல காய்க்கணும் ஆமா காய்க்கணும் காய்க்கணும் அல்லவா ஆமா பூக்க வேண்டிய காலத்துல பூக்கணும் பூக்கணும் காய்க்க வேண்டிய காலத்துல காய்க்கணும் அவன் பட்டம் தப்பணும் நட்டம்னு சொல்லுவாங்க பெரியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இடத்திலே தேவிதாகாவதை சொல்லுதா என்ன சொல்றா பெஞ்சி புளிய மரம் பெஞ்சி புளிய மரம்
மாறு இறையும் காயாமல் இறையும் காயாமல் பின்னோடி பாரு பின்னலோடு கண்ணு புளிய மாறு மாறு காயாமல் காயாமல் பாரு அம்மையா பிள்ளைகளாக ஒரு வருத்தத்தை கொண்டு மன்னனுடைய குடத்திலே மங்கை தாரகாவல்லி சொல்லுதான் என்ன சொல்லுகின்றா சுவாமி யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யவில்லையே சுவாமி அதாவது தெரிந்து ஒரு பாவமும் செய்யலையே செய்யலையே மன்னா தெரியாம வேண்டாம் பாவத்தை தேர்ப்போமா இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா என்று தெரியாத தப்ப நினைத்து பார்த்தாரு சரி மன்னா புராணநாயகா பிராணநாதா இதுவரைக்கும் ஒரு பாவத்தையும் செய்யலையே இதுவரைக்கும் செய்யவில்லையே சுவாமி இந்த தர்க்கந்தேவி தாரகாவல்லி என்னையா தமது அரும கணவனிடத்திலே சொல்லுகிறார் என்ன சொல்றா நாயகா சுவாமி நாம நாளை நாமல் செய்தோ வரைக்கும் இல்லையே ஆண்டி அடித்திட்டமோ அடித்திட்டமோ அந்த எழுதமோ அடித்திட்டமோ அன்னத்துக்கு அடுத்து வர தாயுள்ள பிள்ளைகளே நாம தலையிலுக்கு அடித்திட்டமோ பண்டையில ஒட்டினமோ குறைத்திட்டமோ குணமாக்கால் திட்டமோ இல்லை அல்லவா ஒட்ட நாளை உறவரக்கா போட்டளந்த தோஷம் உண்டா இல்லை அல்லவா சுவாமி வைப்பாரத அன்னைக்கிழத்த வயிறறிய செய்தமா செய்யவில்லையே மன்னா அல்லது கன்றுக்கு பால் விடாமல் கலந்து குடித்தோமா இல்லை அல்லவா கரைக்குள்ள இருக்கும் பாம்பை தடி ஒன்று அடித்தோமா அடிக்கவில்லையே சுவாமி இதுவரைக்கும் தெரிந்து ஒரு பாவமும் செய்யலையே இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யவில்லையே சுவாமி ஆயால இதுவரைக்கும் ஏன்னும் குழந்தை இல்லையே நாதா ஆமா பிராணநாதா இது தர்க்கந்தேவி தாரகாவல்லி சரி பிள்ளைகளா ஒரு கவலை அடைந்து பெருங்கவலை கொள்கின்றாள் கண்ணீரை வடித்தால் கவலை ஒன்றே எண்ணினார் கவலை கொண்டு நினைக்கின்றாள் அவதான் மன்னன் தக்கராஜன் பார்த்தா பெண்ணே தாரகாவல்லி பெண்ணே தாரகாவல்லி அதாவது பிள்ளைகளா இருப்பது நம்முடைய கைக்குள்ள இல்லை நம்முடைய கைக்குள்ள இல்ல ஈசன் கைக்குள்ள இருக்கல்லவா ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய புண்ணிய பலாபலங்கள் புண்ணிய பலாபலன்கள் யாரும் இந்த உலகத்துல வேணுங்கவருக்கு கொடுக்க மாட்டாரா ஆமா வேணுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா வேண்டாங்கவருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு வாரி 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 கொடுப்பாரு ஆமா ஆமா அதாவது வேணுங்கவருக்கு கொடுக்க மாட்டார் ஆமா வேண்டாங்கவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் யாரும் நம்ம அரமனை சொல்லி கொடுத்தா குழந்தை கிடைக்குமா கிடைக்காது அல்லவா கோட்டையில சொல்லி கொடுத்தா புள்ள கிடைக்குமா கிடைக்காது சுவாமி மாளிகளை சொல்லி கொடுத்தா மகள் கிடைக்குமா கிடைக்காது அல்லவா வெள்ளி தரவல்லி என்ன சுவாமி எனவே நமக்கு புள்ள வாழ்க்கை இருக்கணுமானா இருக்க வேண்டுமே ஆனால் அந்த ஈசன் ஜோவர்மாவுடைய அருள் இருந்தாதான் ஏந்தும் பிள்ளை இருக்கும் ஏந்தும் குழந்தை கிடைக்கும் நமக்கு கடவுளுடைய கருணை இருந்தாதான் கை குழந்தை
குழந்தை இருக்கும். கை குழந்தை உண்டல்லவா? அந்த ஈசனுடைய அழகு இருந்தாதான் ஏந்தும் பிள்ளை இருக்கும். ஏந்தும் பிள்ளை இருக்கும். ஆயால தார்காவல்லி, பெண்ணே தார்காவல்லி, நீ அரமல்ல செவனேறு உட்கார்ந்து அமைதியா செவனேன்னு இரியம்மா. நான் ஆண்டவன் பகவான் நினைத்து அருந்தவத்தை செய்து கொடிய தவங்களை செய்து ஆண்டவன் அருளால ஆணோர் பெண்ணு எது கிடைத்ததோ அதை வாங்கிட்டு வரேன். ஆமாம்மா. என் அரசமன்னன் தர்க்கராஜன் தன் மனைவிடத்திலே சொன்னார். சொல்லுகின்றார். அப்பதான் தாராவல்லி சொன்னார், மன்னா 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 நீங்க போய் அருந்தவன் செய்ய போறீங்களா? ஆமாம்மா. நானும் உங்களோடு வருகிறேன் என்றால் தார்காவல்லி. தார்காவல்லி கூறுகின்றார். பெண்ணே தார்காவல்லி, பெண்ணே தார்காவல்லி, என்னோடு நீ வந்தையானா சரி கானகத்தில் தவறு நிறைவேறுமானால் தனித்திருந்தால்தான் தவறு நிறைவேறும். ஆமா, தனிமையில் தவறு செய்ய வேண்டும். நாம இருவேறும் போய் கானகத்தில் தவறு இருந்தமான தவறு நடக்கும். ஐயோ, தவறு நடக்காதம்மா. தவறு நடக்காது. ஆயால தவறு இருக்கணுமானால் தனித்து இருக்க வேண்டும். தனித்திருக்க வேண்டும். தனித்து இருந்தால்தான் தவறு நிறைவேறும். தவநிலை பூர்த்தியாகும். நாம இருவேறும் ஒன்னா இருந்தோமானால் தவறு நிறைவேறாது. நிறைவேறாதல்லவா? உன்னை விட்டுட்டு போறவேங்கிற எனக்கு ஒரு வருத்தம் தான். கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தம்மா. தவறு நிறைவேறணுமானால் தனித்து இருக்க வேண்டும். தனிமையில் இருக்க வேண்டும். நீ உட்கார்ந்துரடி. ஆமாம்மா. நான் போய் வரேன் என்று சொல்லி தர்க்கராஜன் மனைவிடத்திலே சொல்லிவிட்டு தன்னுடைய ராஜ உடையெல்லாம் களைந்தார். ஆமண்ணே. ராஜ உடையெல்லாம் களைந்து அப்படியே வைத்து விட்டு ஆமண்ணே தவிர்த்து கொண்டாட ஏற்பாடு செய்தார் தர்க்கராஜன். சொல்லுங்க. கோவிலில் நேமித மாலை வைப்பவர்கள் கோவிலுக்கு கொண்டு வரும்படி விழாக்கமிட்டார் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவிலுக்கு நேமித மாலை வைப்பவர்கள் கோவிலுக்கு கொண்டு வரும்படி விழாக்கமிட்டார் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆயாலும் ராஜ உடையெல்லாம் களைந்து வைத்தார். ஆமண்ணே. தவிர்த்து கொண்டாட ஏற்பாடு செய்கிறார். சரி, ராஜ உடையெல்லாம் களைந்து வைத்து ஐயா தவிர்த்து கொண்டாட ஏற்பாடு செய்தார். எப்படி? காய் வேட்டி அறையில கட்டினார். களத்தில் உத்தராட்ச மாலை போட்டார். சிவமாலை எடுத்து சேவேடம் தெரித்தார். அடுக்கு பொருள் 21 முட்டனமாக கட்டி கொண்டு ஐயா அடியை தார்காவல்லி ஆமா போய் வராண்டி. சரி, தவசிருந்து வாரேன் என்று சொல்லி ஐயா மனைவி இடத்திலே சொல்லிவிட்டு ஆமா அந்த மன்ன தர்க்கராஜே மனைவியிடம் சொல்லி விட்டு தவம் இருக்க வேணும் என்று ராஜம் கானகமும் பயணமும் உடனே ராஜ கானகமோ தருதாவனமு போல உயர்ந்த மாலை உத்தராஜம் காய்க்கும் மாலை பாதி சுத்தி படந்த மாலை மகரத்தினங்கள் காய்க்கும் மாலை பறக்கும் மாலை செம்பகப்பு பூக்கும் மாலை வாங்கும் மலை குரங்கும் மலை அந்த நல்ல சிவன் வாழும் மலை மலையான அதை இமயமலை தாரல்லி வந்து சுவாமி மலையுடைய இயற்கை காட்சி மிருக காட்சி எல்லாம் கண்ணால கண்டார் தர்க்கராஜன். ஆமையா. அந்த மலையுடைய இயற்கை காட்சி மிருக காட்சி எல்லாம் கண்டு கண்ணாலே கண்டு இந்த வளர்த்த விட்டமான இனிவனம் கிடைப்பதில்லை. கிடைக்காதல்லவா? ஆயார இதிலே தான் இருந்தா சரி ஈசன் வருவார், இறங்கி வந்து பிள்ளை வரத்தை தருவார். குழந்தை வரத்தை நமக்கு கொடுப்பார். கடவுளோ வருவார், கை குழந்தை வரத்தை தருவார். ஆமண்ணே. எண்ணத்தை கொண்டு தர்க்கராஜன் இருக்காரு. சரி,
அந்த இமயமலைக்காரர்களை கொண்டு போய் தவப்பொருளை இறக்கி வைத்தார். தவப்பொருள்லாம் இறக்கி வைத்து விட்டு ஆமா சுவாமி கோமதி ஆத்தாங்கலிலே சென்று தீர்த்தமாடி மாட்டுடுத்து திருநீட்டு காப்படைந்து வந்து ஆமா தாம் இருக்கக்கூடிய இடத்தை துப்புரவு செய்தார். துப்புரவு செய்கின்றார். அண்ணனாகிய தர்க்கராஜன் தாம் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி துப்புரவு செய்தார்? எப்படி செய்கின்றார்? சாந்து கொண்டு தரைமொழியே தந்த கோலம் போட்டார். பாலு கொண்டு தரைமொழியே பன்னீராரை கோலம் போட்டார். மாவால தரைமொழி மாவு கொண்டு தரைமொழி காயன் மஞ்சளையார் கோலம் எடுத்து மேலைய செப்பு குடத்தலை செப்பு கூட மேலைய மாங்குளையை ஒடித்து வைத்தார். மாங்குளைக்கு மேலைய மணி உருண்டது மன்னனாந்து உருண்ட தேங்காமே இழுவிச்சோம் கனியாய் இழுவிச்சோம் வரைக்கும் எரிய கொட்ட பார்க்க வைத்த கொட்ட பார்க்க வேலைய பொடிமிழாக எடுத்து வைத்த பொடிமிழாக மேலைய செவ்வரை புஷ்பாய் செவ்வரை புஷ்பத்தோ கண்ணி கோழி முட்டை கண்ணி கோழி முட்டை மேலே ஊதி ஒன்று ஆட்டுதாரு ஒன்றைக்கவேல் ஒன்றாக வைத்துக் கொண்டு ஐம்புலங்களை அடக்கி ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சகத்தில் வைத்து உச்சரித்துக் கொண்டு ஒரு உறக்க இல்லாமல் அன்னாகார அருந்தாமல் ஆண்டவன் சோர்வாரை மனதிலே எண்ணி மனதிலே நினைத்துக் கொண்டு அடிக்கின்ற காற்றை ஆகாரமா புசித்துக் கொண்டு அடிக்கிற காற்று ஆகாரமா புசித்துக் கொண்டு ஒரு 6 மாத காலமாக அருந்து வசிருக்கான். கொடிய தவங்களில் இருக்கின்றார். அப்படி அன்னாகாரம் அருந்தாம அருந்தவது செய்வாரு. என்னை சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், தவம் செய்ய முடியாதுன்னு. ஏன்னா ஒரு புள்ள வரத்துக்காண்டு பெருந்தவத்தை செய்தார். பெருந்தவத்தை செய்தார். முதல வரத்துக்காண்டி மகாதவத்தை செய்தார் மன்னன் தட்சணபதி தட்சணபதி ராஜமன்னன். ஆமா ஆமண்ணே 6 மாத காலமாக சரி அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று சிவசிவா என்று ஆண்டோடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆமண்ணே தர்க்கராஜன் அருந்தவத்தை செய்து வருகிறார். ஒரு குழந்தை வரத்துக்காக ஒரு பிள்ளை வரத்துக்காக வேண்டி. ஆமா ஆமண்ணே ஆனா தர்க்கராஜனுடைய தவம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? அந்த ஆதிவள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வாரார் அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு வாரார்
மகனும் பார்வதியோ கையிலே குலையுண்ட லோகத்தேனையே பச்சமாலோ உன்னதே ஆண்டுவார இந்திர லோகத்தேனையே இந்திராணியும் குலவே பிரம்மாவும் சரஸ்வதியும் மூவர்களாம் முனிவரே 30 கோடி தேவர்களே 1000 கோடி ரிஷிமாரோ முகனோ நல்முகனோ கலை கோட்டு மாமுறையோ யாகத்தீரும் புலந்தேரோ புலந்தேரோ தேவாலய மாமோனியோ மாமோனியோ அகத்தியரும் புலந்தேரோ அகத்தியரோடு புலந்தின மாமனியோடு இத்தாதி வேர்களோடு இறைவனாகிய கடவுள் கையிலே இருந்த ஆண்டவன் அருளாட்சி செய்து வருகின்றார். அப்படி அருளாண்டு வரக்கூடிய நாளையன்று அகில உலகமெல்லாம் படைத்து ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராய்கள் எல்லாம் படைத்து பகவான் படைத்து கல்லுக்குளருக்கும் தேரை கற்படுத்தக்கூடிய சிசுக்களையும் படைத்தார் அல்லவா. அந்த சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படிகளுக்கு புறப்படும் வேலையில என்று என் அம்மை பார்வதாதை பரமனிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவா இறைவா இறைவா இறைவா, அதாவது பூலோகம் படியளக்க போறீங்க. ஆமா வாஸ்தவம் தான். ஒத்தையிலே போறீர்கள், ஒத்தையிலே வாரீர்கள். ஆமையா, ஆயால் நீங்க படியளக்கக்கூடிய ஓரத்தை பார்வதி நான் அறிய வேண்டும். நான் அறிய வேண்டும் சுவாமி. இறைகளுக்கு ஓரத்தை சரி ஈஸ்வரி நான் அறிய வேண்டும். நான் அறிய வேண்டும் ஐயா. ஆயால இன்றைக்கு பூலோகத்துக்கு உங்களோடு நான் வருகிறேன் சுவாமி என்றார். இந்த அம்மை பராசக்தி பார்வதாதை பகவானிடத்திலே சொல்லும் போது சொல்கின்ற போதே, ஏ பார்வதி, பெண்ணே பார்வதி, நீ என்னோடு பூலோகத்துக்கு வருவனால எந்த தப்பும் கிடையாது. ஒரு தப்பும் கிடையாதம்மா. உன்னை அழைத்து கொண்டு போறனால எந்த ஆட்சோனை இல்லை, அதுலயும் தவறு கிடையாது. ஆனா நீ ஏழைக்கு இறங்கினவள், ஏழம் மனம் படைத்தவள். ஏழை மனம் படைத்தவள், தர்ம குணம் படைத்தவள் தாட்சாயினி பார்வதி. பார்வதி உலகத்துல பிரம்மதேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பார். விதவிதமா படைத்திருப்பார் ஐயா. வலியவர், எளியவர், ஏழை, பணக்காரர் சரி அவள் முன்னோர்கள் செய்த பாப்புண்ணியத்துக்கு தக்கபடி படைத்திருப்பார் அல்லவா. ஆயால என்னோடு நீ அந்த வை. ஆமா, இவர் ஏன் இப்படி இருக்கா, இவ ஏன் இப்படி இருக்காரு, அவர் ஏன் அப்படி இருக்கா, இவ ஏன் இப்படி இருக்கா. ஆமா, அவனுக்கு கேள்வி கேட்ப. ஏன்னா ஏற்றந்தாள் ஒண்ணு உண்டல்லவா. ஒருவர் பெரிய பண்ணையாரா பிறந்திருப்பார், பெரிய பண்ணையாரா இருப்பாரு. ஒருவர் பெரிய பண்ணாரமா இருப்பார். ஆமா, ஒருவன் கோடிக்கெல்லாம் அதிபதி கோடீஸ்வரனா இருப்பார். ஆமா, கோடீஸ்வரனா இருப்பார். ஒருவன் கோட்டைக்காரனுக்கெல்லாம் அதிபதியா இருப்பார். ஆமா, கோட்டைக்காரனுக்கெல்லாம் அதிபதியா இருப்பார். ஒருவன் பெரிய லட்சாதிபதியா இருப்பார். ஒருவன் பெரிய பிச்சைக்காரனுக்கெல்லாம் தலைவன். ஆமா, தலைவனா இருப்பாரு. ஆமா ஆமண்ணே. ஒருவன் அரிசியோடு சாப்பிடுவான். ஆமா, அரிசிவனா என்ன, அரிசி சோறு. அரிசுவனா 21 கூட்டுக்கறியோடு சாப்பிடுவான். 21 கூட்டுக்கறியோடு, அதான் அரிசுவங்கிறது. ஆமண்ணே. ஆமா ஆமா. ஒருவரை சாப்பாடுக்கு லாட்டரி அடிப்பார். ஆமா, லாட்டரி அடிப்பாரு.
என்ன ஆயால என்னோடு நீ வந்தன்னு வை. ஆமா இவர் ஏன் பண்ணாரா இருக்கார், இவர் ஏன் பண்டாரமா இருக்கார், பண்டாரமா இருக்காரு. ஆண்டவருக்கு பெரிய இழந்து கொடுத்து கொண்டிருப்பாய் பார்வதி. நீ கேள்வி கேட்டே இருப்பாய் அம்மா. அதோடு மட்டுமல்ல பூலோகத்துல என்ன பிரம்மன் படைத்த மனுக்கள் 6 படைத்த மானிட மனுக்கள்ல மானிட மனுக்கள்ல குறைபாடு இல்லாத ஆணவ பெண்ணை பார்க்க முடியும். ஒருவருமே பார்க்க முடியாதம்மா. ஏன்னா அவள் கணக்கு தெரியாமலையும் ஒரு குறைபாடு இருக்கும். ஆமா கண்டிப்பா உண்டு. அதாவது பிரம்மன் படைப்புல பலவிதமான படைப்புகள் உண்டு இல்லையா? உண்டல்லவா. அதாவது நொண்டி ஊமா செவிடு கொள்டு மொடம். மொடம் ஒரு நல்லபடியாதான் பிறப்பான். இடையில இளம்புலாத வந்து என்ன செய்ய முடியும்? 2 கால் வழங்காம கோடு போட்டுக்கிட்டு இருப்பான். ரோட்ல கோடு போட்டே போவான் பாவி. ஏ பார்வதி, பெண்ணே பார்வதி, ஒரு ஊமையா பிறப்பான், ஒரு செவிடனா பிறப்பான். செவிடனா பிறப்பான். ஆமா. ஆயால பிரம்மன் படைப்புல பலவிதமான படைப்புகள் உண்டு பார்வதி. பல பல படைப்பு உண்டம்மா. ஆயால அம்மா சக்தி என்னையா என்னோடு நீ வந்தன்னு வை. சரி. பகவானுக்கு இடந்து கொடுத்து கொண்டு இருப்பான். அம்மா தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். அம்மா அடியடியே பார்வதியே 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 நாரோட வார்த்தைகளே வார்த்தைகளே சொல்வாயம்மா எல்லாம் செய்தியல்லோ பகவானிடம் சொல்வாயம்மா சொல்வாயம்மோ ஆண்டவனுக்கு இடந்து கொடுத்து கொண்டிருப்பாய் பார்வதி. பெண்ணே பார்வதி, ஆயால் கைலாசத்தில் உட்காருகின்றார் கடவுள் பெருமான். ஆமா பார்வதி விடுவாளா? கேட்பாளா கேட்பாளா? என் பெருமான் தங்கையாகிய பார்வதி ஒத்த காலில் நிற்கா. பெண்களுக்கு பிடிவாதம் கூடிய பிறந்தது அல்லவா? ஆயால நான் உங்களோடு வருவேன் என்று பிடிவாதமாக சொன்னால் பெருமான் தங்கை பார்வதி. பார்வதி பார்வதி. அப்பதான் ஆண்டவன் நினைக்கார் பார்வதி பிடிவாதம் பிடிக்க மாட்டான். ஆமா பிடிவாதம் பிடித்தால் ஆனால் அதுக்கு மாற்றமே கிடையாது. மாற்று கருத்தே கிடையாது. ஆமா ஆமண்ணே. ஆயால பார்வதி அழைச்சிட்டு போகலையானா வருத்தப்படுவா வடிவு கரசி பார்வதி. பார்வதி சடைச்சி பார்வதி. பார்வதி. ஏ பார்வதி, என்ன சுவாமி என்னோட போல வருவது சரி. சரி. என் பின்னால வரும்போது நீ மௌனமாக வர வேண்டும். மறு வார்த்தை பேசக்கூடாது. வாயை திறக்கப்படாது, மறு வார்த்தை பேசக்கூடாது. ஆமாம்மா. என் பின்னால நீ ஊம்போல வர வேண்டும் என்றார் உடையவன். உடையவன் சொல்லுகின்றார். பகவானே, என்னையா பூலோகத்துக்கு உங்களோடு வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன் சுவாமி. சுவாமி மறு வார்த்தை பேச மாட்டேன் சுவாமி என்றால் பார்வதாதேவி. ஆமா. ஒரே ஆண்டவராகிய பகவானும் ஆதிபராசக்தியும் சக்தியும் ராஜ்யத்திற்கு படைத்த மக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று சொல்லி படியிழக்க புறப்பட்டு வருகிறார்கள். நாளே நல்ல திணையெடுத்து நாடுபடியவர் நாடு படியவர் நாடு படியவர் உரிய நல்ல எடுத்து உலகம் படியவர் எடுத்து அகிலம் படியவர் மனக்கல்ல எடுத்து மாநிலம் படியவர் பகவானோ பார்வையோ நன்றி நல்ல வாகனத்தில் நல்ல அமர்ந்தல்லவோ ஆதி கைலாசம் விட்டிறங்கி அவடி போரோ
அவனை போலோ அவனி புலோகோ வராரே அவனி புலோகோ வராரே அவனும் பார்வதியோ படைத்த மலக்களே எறும்பு யானை முதல் செஞ்சவரோ கல்லுக்குள் தேரை வரை பழியது வழக்காலத்தின எடுத்து ஆடும்படியாக உரியத்தின எடுத்து உலகமெல்லாம் படிய இந்த உலகமெல்லாம் அதிலமெல்லாம் படிய பறக்காதலை எடுத்து மாநிலம் அங்கும்படிய எட்டோடு 8 நாளோ சக்தி சிவனுமா பட்டினிகள் இல்லாமல் அந்த பரமன் படி அழைத்தாரே உலகமல்ல படைத்த மனுக்களுக்கு ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒருவருக்குமே குறவில்லாமல் இருந்தபடி அளந்து வருகிறார்கள். ஆமா சுவாமி. 8 நாள் படி அளந்து விட்டு ஆமா கையில நோக்கி வாரார்கள் பகவான் பார்வதியும். பகவானும் பார்வதியும் அப்படி கையில நோக்கி வரும்போது இமயமர வழியாக வருகிறார்கள். இமயகிரி மலையின் வழியாக. ஆமா அந்த இமயமலை சாரல்ல யாருக்கே தர்க்கராக என்னைதாரு என்னன்னா செய்யற பிள்ளைக்கா வேண்டி பெருந்தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா முதலைக்கா வேண்டி மகாதவத்தை செய்து கொண்டிருக்கார் தர்க்கராக. சரி முதலைக்கா வேண்டி குடும்பத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமையா அழகரா சிவசிவா சம்போ மகாதேவா தேவா அழகரா சிவசிவா சம்போ மகாதேவா. ஆமையா அந்த சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கார் தர்க்கராஜன். ஆமையா அழகராக சத்தம் பார்வதாதேவி காதலி கேட்டான். கேட்ட எனக்கிதமா ஒலிக்கு. ஆமையா ஆண்டவா என்ன இந்த அத்துவான காட்டுக்குள்ள அழகரா என்று சத்தம் கேட்கக்கூடிய மாயம் என்ன என்னையா சிவசிவா என்று சத்தம் கேட்கக்கூடிய ஓரம் என்ன சிவபெருமானே. ஆமையா இந்த அம்மை பார்வதாதேவி கேட்டான். சரி ஏ பார்வதி என்ன அத்துவான காட்டுக்குள்ள அழகரா என்று சத்தம் கேட்குமாயில் ஆமா ஏதாவது அரசர்கள் தவம் இருப்பார்கள். ஆமையா அல்லது முனிவர்கள் பூஜை செய்வார்கள் அல்லது ரிஷிகள் தவத்தில் இருப்பாங்க. ஆமா இதெல்லாம் நமக்கு வேலையா நம்ம கைலைக்கு போகும் என்றார் ஆண்டவர். ஆமா அப்ப நான் என் அம்மை பார்வதாதேவி சொன்னா பகவானே அவர் ரிஷிகளா இருந்தாலும் சரி முனிவரா இருந்தாலும் சரி சரி சித்தர்களா இருந்தாலும் சரி ஆமையா தாங்களுடைய பேராமத்தை சொல்லி கொண்டு தவறு இருக்காங்க. ஆமா தாம் இருக்கக்கூடிய பக்தனுடைய குறை என்று தீர்க்க வேண்டும் என்றார். சரி பார்வதி சொன்ன உடனே பகவான் பார்த்தார். பார்வதி என்ன ஒரு சந்தேகம் உண்டுமானா ஆமையா தவத்தின் அருகிலே போய் பார்ப்போம் என்றால் பார்வதாதி. ஆமா அப்பதான் ஆண்டவராகிய கடவுளும் சக்தியும் ஜோரமாக சரி அந்த மன்னன் தர்க்கராஜனுடைய தவத்திலே அருகிலே வந்து ஆமா தாம் இருக்கக்கூடிய தர்க்கராஜனை அழைத்தார் ஆண்டவன். ஆமையா ஐயா தர்க்கராஜா தர்க்கராஜா ஆண்டவன் நினைத்து அருந்தவத்தை செய்யக்கூடிய காரணம் என்னையா பகவான் நினைத்தது என்ன பாரதம் செய்தது என்ன. ஆமா தாங்களுக்கு என்ன வர வேண்டும் தவத்தை விட்டு எழுந்ததை வாரங்கோ என்றார். சரி இளந்தரித்து வாரங்கோ என்று அழைத்த உடனே ஆமா தவம் இருந்தாரே தர்க்கராஜன் ஆமையா சிவபெருமாடு சத்தத்தை கேட்டு தவத்தை விட்டு இளந்தரித்து வந்தார். சரி தவத்தை விட்டு இளந்தரித்து வந்த ஆண்டவனை நேரில் கண்டார். பகவானை கண்ட போதும் ஆமையா 3 நேரம் சுத்தி வாராறு முக்கண்ணனை அடிபடிந்தார். 4 நேரம் சுத்தி வந்து 4 நமச்சிவாயத்தை அடிபடிந்தார். ஆமா 5 நேரம் சுத்தி வந்து ஆமா ஆண்டவனை கும்பிட்டு நமஸ்கரித்தார். சரி அப்பதான் ஆண்டவன் கேட்டார். என்னையா ஐயா நீங்கள் யாரு எவரு எந்த ஊரு எந்த தேர்தல். ஆமா பகவானே என்ன நான் தென்திசை ஆளக்கூடிய மன்னன். சரி
எனக்கு முதலாவது பேர் வந்து தட்சிணபரிராஜன் ராஜன். தாரகாவனத்தில் இருந்து அருளாட்சி செய்தனால எனக்கு தர்க்கராஜா என்று இரண்டாவது பேர். ஆமையா. நானும் என் தேவியை தாரகாவலியும் தாரகாவனத்தால் வருவோம் பகவானே. சரி. 56 தேசத்துக்கு அதிபதியா ஆண்டு வருவோம். ஆமண்ணா. ஆனா எங்களுக்கு பிறந்தாலும் தாரகாவனத்தை ஆளுநருக்கு சரி ஆணவ பெண்ணோவில்லை சுவாமி. ஆமையா. பெண்ணுமல்ல ஆணுமல்லை பேரு சொல்ல பிள்ளை இல்லை இல்லை. ஆக ஒரு குழந்தை வரத்துக்காக வேண்டி ஆமா இந்த குழந்தை வரத்தை செய்த இறைவா என்றார்கள் தர்க்கராஜ் என்றார்கள். ஆமையா. தர்க்கராஜ் என்ற உடனே ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? ஒரு நாட்டுக்கே மன்னன். ஆமா. நாட்டுக்கே அரசன். அரசன் ஏன் அவருக்கு குழந்தை இல்லை? ஆமையா. அப்போ அவருடைய கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். ஆமா. அதாவது நாட்டுக்கு மன்னனே மன்னனாக இருந்துட்டாலும் முன்வரையில தர்மம் பண்ணி இருக்காரா இல்ல கர்மத்தை கையாண்டு இருக்காரா? ஆமையா. கணக்கெடுத்து பார்த்தா என்ன தெரியும்? சரி. கணக்கு எங்க இருக்கு? கைலாசத்துல இருக்கு. சித்திரபுத்திரன் நயனாட்டு இருக்கு. ஆமா. அந்த கைலாச கணக்க பிள்ளையாக்கி சித்திரபுத்திரனை அழைத்தார் சிவபெருமான். ஆமா. ஓய் நயனாரே. என்ன அவசரமா வரும் ஒன்று அழைத்த உடனே ஆமையா பகவானின் ரத்தத்தை கேட்ட சித்திரபுத்திரன் இருக்காரு பாருங்க. ஆமா. அந்த கையில நல்ல எண்ணதானே கையாதிகளை எடுத்துக்கொண்டு யாரும் வராரே அந்த கைலாச மலை கடந்து கணக்குகளை சித்திரபுத்திரனை பகவானுக்கு முன்னாலே நயனாரும் வராரே சித்திரபுத்திரன் கையில ஏற்றெடுத்தால் கடவுள் பெருமானுக்கு முன்னாலே வருகிறார். சரி பகவானே என்ன அழைத்த காரணம் என்னன்னு கேட்டார் நயனார். ஆமா. ஓய் நயனாரே. என்னையா? இதோ நிற்காரே தர்க்கராஜன். சரி. இவருடைய கணக்கெடுத்து பாருங்கள். ஆமையா. இவர் மனைவி தாரகாவலியுடைய கணக்கெடுத்து பாருங்கள். ஆமா. பிள்ளை இருக்கா இல்லையா? இல்லையா. குழந்தை இருக்கா இல்லையா? இல்லையா. மகள் இருக்கா இல்லையா? அது பார்த்து சொல்ல போயிருந்தார். பார்த்து சொல்லுங்க சுவாமி. நயனார் வந்தார். சரி. ஏட்டு எடுத்தார். ஆமா. முதல் ஏடே தர்க்கராஜனுடைய ஏடுதான் வரும். முதல்ல அவன் ஏடுதான் வருது. தர்க்கராஜன் தாரகாவலி ஏடுதான் வந்தது. சரி. இவருடைய கணக்கெடுத்து பார்த்து சொல்லுகிறார் நயனார். என்ன சொல்லுகின்றார்? யாய் போட்டி கழித்து வகுத்து பெருக்கி சொன்னார். வகுத்து சொல்லுகின்றார். ஆமா. அப்பா சித்திரபுத்திரன் நயனார் சொல்றார். பகவானே என்ன இது நிக்காரை தர்க்கராஜன் இவர் மனைவி தாரகாவல்லி இவருடைய கணக்கு பிரகாரம் சரி ஏழரைக்கு ஏந்த பிள்ளை இல்லை என்றார். ஐயோ ஐயோ இனி பிறகு இவத்துக்கும் உள்ள வாக்கியமே இல்லை என்றார் நயனார். ஆமா. அவதான் என் அம்மை பார்வதாயை கேட்டா. பகவானே என்ன சுவாமி ஏழரைக்கு ஏயா பிள்ளை இல்ல? ஏன் சுவாமி பிள்ளை இல்ல? எதற்கு அப்படி என்ன பாவத்தை செய்தார்கள்? என்ன பாவத்தை பண்ணார்கள்? என் அம்மை பார்வதாதேவி பகவான் கேட்டான். ஆமா. ஏ பார்வதி. பார்வதி தர்க்கராஜன் தாரகாவலி மனம் பிறவில சரி பெரிய பாவத்தை செய்திருக்காங்க. அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிருக்காங்க? தர்க்கராஜன் பொல்லாதவன் போன ஜென்மத்துல வல வேடுவனாயிருக்கும் போது ஆமா ஆமண்ணே 5 ஜனமானை அன்ப கொண்டு எய்து விட்டார் பாவி. ஆமையா. ஜனமான கொண்ட தோதன் சிசு பிறக்க சட்டம் இல்லை. ஆமா சுவாமி. தாரகாவலி போன ஜென்மத்துல ஆமா வல வேடச்சா இருக்கும் போது 5 கற்பங்களை கருமறந்து கொடுத்து ஆமா கருவழித்து விட்டாள். அழித்து விட்டாள். கருவ அழித்த நாள் வயத்தில் கருபிடிக்க சட்டம் அல்ல. ஆமையா. உருவ அழித்த நாள் பிடிக்க சட்டம் அல்ல. சட்டம் என்பது இல்லை. ஏ அம்மா பார்வதி. ஏ பார்வதி இப்படி பெரும்பாவம் செய்தவர்க்கு உள்ளவாரம் கிடையாது. பாவம் செய்தவர்க்கு
செய்தவர்க்கே குழந்தவாரோ கிடையாதம்மா இடையதமோ செய்தவர்க்கே 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 குழந்தவாரோ கிடையாதம்மா கிடையாதமோ பார்வை கடவுள் அவர் அழைத்த போது அந்த வார்த்தை பகவானும் பார்வதியோ வார கையிலைக்கு வாராங்கோ பார்வையோ அந்த இடத்தை விட்டு சத்தியங்களுமாக தேவ கையிலே வந்து ஆமா அமர்ந்து இருக்கும் காலத்தில் ஆமா சுவாமி என் அம்மையா பார்வதா தேவி ஆமையோ ஆண்டு இடத்திலே ஆதிபராசக்தி பார்வதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்ற பகவானே என்னையா ஒரு நாட்டுக்கே மன்னன், ஒரு நாட்டுக்கு ராஜா, நாட்டுக்கே அரசன். ஒரு நாட்டுக்கே அரசன் அல்லவா முன்பிறகில சரி 5 அறிவோடு இருந்திருப்பார்கள். ஆமா ஆடு மாடு மிருகத்துக்குண்டான அறிவோடு இருந்திருப்பார்கள். கலைமான கொண்டிருப்பார்கள். சரி கரு அழித்திருப்பார்கள். அழித்திருப்பார்கள். இப்போ ஒரு நாட்டுக்கே மன்னனா இருக்கிறாரு, இருக்கின்றாரு, ராஜாவா இருக்காரு, இருக்கின்றாரு, அரசனா இருக்காரு. ஆமா சுவாமி. ஆயால அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் செய்திருந்தாலும் தர்க்கராஜன் தாரகாவலிக்கு ஏந்தும் பிள்ளை கொடுத்தே ஆகணும் என்றால் பார்வதி பிடிவாதமா சொல்லுகின்றாள் பார்வதி. ஏ பார்வதி மைக் வேணுமா உனக்கு? மைக் வேணுமாடா? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கடி. ஆயால தர்க்கராஜன் தாரகாவலிக்கும் சரி என்ன பாவத்தை செய்தாலும் ஏந்தும் பிள்ளை கொடுத்தே ஆகணும் என்றால் பார்வதி பார்வதி கூறுகின்றாள். ஏ பார்வதி பெண்ணே பார்வதி, தர்க்கராஜன் தாரகாவலிக்கு அவன் கணக்குல பிள்ளை இல்லை. அவன் கணக்கின் பிரகாரம் பிள்ளை இல்ல. ஆமா சரி. யாருக்கே உனக்கு 4 பிறவி இருக்கு. சரி என்ன பிறவி இல்ல? எப்படி எப்படி? மலையத்தாறு அரசனுக்கு மகளா ஒரு பிறவியும், பிறவியும் குபேரசனுக்கு மகளா ஒரு பிறவியும், ஒரு பிறவியும், அதி அரசனுக்கு மகளா ஒரு பிறவியும், ஒரு பிறவியும். ஏ பார்வதி பெண்ணே பார்வதி, 4வது பிறவி என்ன பிறவி? தர்க்கராஜன் தாரகாவலிக்கு கணக்குல பிள்ளை இல்ல. கணக்கின் பிரகாரம் பிள்ளை இல்ல. ஏ சக்தி, என்ன என்ன நீ பிடிவாதம் செய்ததுனால சரி அந்த தர்க்கராஜன் தாரகாவலிக்கு நேதான் போய் பிள்ளைய பிறப்பாய் போ அப்படின்னா ஆமா நீதான் போய் பிள்ளையா பிறப்பாய் போயின்னு சொன்ன உடனே சொன்ன மறுகணமே அப்பதான் பாவனை கேட்டா பகவானே பகவானே நானே போய் பிள்ளையா பிறந்தால் உங்களுக்கு பாத பணிவிடையெல்லாம் செய்வது யாரு? யாரு சுவாமி? உங்களுடைய திருப்பணி செய்வது யாரு? யாரையா? என்றாலும் அம்மை பார்வதி. ஆமா. ஏ பார்வதி, பெண்ணே பார்வதி, அதாவது நீ போய் பிறப்பா என்று சொன்னா சரி அந்த தர்க்கராஜன் தாரகாவல்லிக்கும் நீ குழந்தையா பிறந்து சரி தர்க்கன் கோட்டையிலே வளர்ந்து வந்தே. ஆனா ஆமா 16 வயது வரைக்கும் நீ தர்க்கனுக்கு மகளா பிறக்க வேண்டும். இருக்க வேண்டும். தர்க்கனுக்கு மகளா நீ பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் போது இருக்கின்ற போது 16 வயதிலே உங்க அப்பாவாகிய தர்க்கராஜன் உனக்கு சுயவரம் வைப்பார். சுயவரம் வைப்பார். சுயவரம்னா என்ன? சுயவரம்னா கல்யாணம். திருக்கல்யாணம். அந்த கல்யாண வேளையில ஆண்டி பண்டாரம் போல வடிவத்தை மாற்றிக்கொண்டு ஆதி பராசக்தி பார்வதியை உன்னை மாலையிட்டு மனமுடித்து ஆமா மாணிக்கு கைலைக்கு அழைத்து வருகிறேன் பார்வதி. ஆமையா. அது வரைக்கும் நீ தர்க்கனுக்கு மகளா 16 வயசு வரைக்கும் பிறந்து வளர்ந்து வருவாயிருந்தான். சரி. அவதான் என் அம்மை பர்வதாதேவி கேட்கா பகவானே சுவாமி தாங்கள் சொல்லுவது சரி இருக்கட்டும். தாங்களுக்கும் தர்க்கராஜன் தாரகாவல்லிக்கும் அவங்க வயத்தில் போய் பிறக்க மாட்டேன். அந்த தர்க்கராஜன் தாரகாவல்லி வயத்தில் பிறக்க மாட்டேன். வயக்கொடுமை
பயங்கொடுமை செய்ய மாட்டே குலத்து பிறக்க மாட்டே கொடுமை செய்ய மாட்டே பார்வைய சொன்ன போது பரமேஸ்வரன் சொல்லுதாரோ பக்தி பார்வையே பயத்தில புறக்க என்ன வயக்கூடமை செய்ய குளத்தில பிறக்க குளத்தில புறக்க வேண்டாம் குல கொடுமை செய்ய வேண்டாம் குல கொடுமை சிவன் தேவி பார்வதியா அந்த வடிவம் கொண்டு ராஜம் கொண்டப்பா கோட்டைக்கு ஈடுபட அறதான் வர கிடையாது அந்த செந்தாம் வர புஷ்பத்தை தாமர ராகத்தில திருகுழந்த வடிவம் உண்டு சக்தி இருந்தையா தர்க்கந்தேவி தாரகவல்லே தண்ணீர் எடுப்பவர் தாரகவல்லியே பிள்ளை இல்லா தாரகவல்லியே பிள்ளையே கண்டமோ எடுத்து கொண்டு வளர்ப்பார் புஷ்பத்தில தாமர ராகத்திலே தாட்சாயினி பார்வதியா நீ போயிருப்பாய் இருப்பாய் அல்லவா செந்தாமரையிலே போய் சிவசங்கரி பார்வதி இருந்தையானா நீ இருந்தையானா பிள்ளைகளா தார்காவல்லி தண்ணீர் எடுக்க வருவா குளிப்பதற்கு வருவா குளிப்பதற்கு நீராட வருவாள் ஒரு பிள்ளைய கண்ட உடனே ஆமா எடுத்து கொண்டு வளப்பா என்றார் ஆண்டவன் ஆமண்ணே உடனே அதுவே நல்லது என்று சொல்லி சிவசங்கரி பார்வதி சிவசக்தி பார்வதி அந்த காலையிலே சிறு குழந்தை வடிவம் கொண்டு வடிவத்தை கொண்டு தாரகாலத்துல தர்க்கராஜன் கோட்டைக்கு கீழ்புறத்துல ஆமண்ணே அந்த அலதாமரை சொலையில செந்தாமரை புஷ்பத்தில சக்தி பார்வதி சிவசங்கரியாக போய் அமர்ந்திருக்கின்றாள் சிவசக்தி அமர்ந்திருக்கும் போது என்னன்னே அன்றைய காலையில தர்க்கராஜன் தேவி தார்காவல்லி இருக்கா பாருங்க ஆமண்ணே காலையில எழுந்தரித்தால் கால கடன் எல்லாம் முடித்தாள் காலை கடன் எல்லாம் முடித்து அந்த தர்க்கராஜன் தேவி காலை கடன் தான் முடித்து வர வேணும் தலையிழுத்த எண்ணெயோ கலப்பு நாக்கு மஞ்சளோடு எண்ணெயோடு தலைப்பு நாக்கு மஞ்சளோடு படபடத்தை எடுப்பில் தர்க்கராஜன் தேவியாமல் வாரா நம்போல் நடை நடந்தோ ஆதாரவ கையில் வாராய்த்தார்காவல்லி தாமரை துணையாத கேட்பதற்கு வாரமோ நல்ல சொனைக்குள்ளா குழந்தை எதை இருக்க கண்டு பிள்ளைய கண்ட போது தேவி தார்காவல்லி பிள்ளையை எடுக்கணுமே பெருமையோடு வளர்க்கணுமே என்று அவள் மனதில் துணைக்குள்ளாக இருக்குதையோ துணையில் உள்ள ஆழங்களோ எப்படி இருக்குதோ என்று ஆழம் தெரியாலை கால கொண்டு விட்டு போட்டு
படக்கூடாதம்பா தேவி தார்காவல்லி பக்கம் போகணும் தோணில் ஏறி குழந்த பக்குவாரே பக்கம் வந்தல்ல பிள்ளையை கண்ட போதே மாறி எடுத்தாளே எடுத்தாளே முத்தமிட்டா முத்தமிட்டா எடுத்தாளே எனது அண்ணன் முத்தமிழ தார்காவல் தகனக்குள்ள தோணியிலே அக்கரையை விட்டல்லவோ விட்டல்லவோ கரைக்கு வருவாளா கரைக்கு வருவாளா கையிலெடுத்தால் தார்காவல்லி அக்கறையை விட்டு இக்கரைக்கு வந்து இறக்கி வைத்தார். தானபாரங்கள் செய்தார். கும்பிட்டு நமஸ்கரித்தார். ஒரு இடுப்புமாக குழந்தை ஒரு இடுப்புமாக பிள்ளையை கொண்டு வருகிறாள் தர்க்கந்தேவி தார்காவல்லி. ஆமா சுவாமி. தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு கொண்டு வந்து அழகான மாணிக்க தொட்டில் கட்டி மரத்தால் தூண் அமைத்து அந்த மாணிக்க தொட்டில் மதுராய பலகை போட்டு தாராட்டி ஊராட்டி தாய்தரப்பால் அமதலா ஊட்டி வளர்த்து வருகிறாள் தர்க்கராஜன் தேவி தார்காவல்லி. தார்காவல்லி என்ன நினைக்கிறார்? நம்ம கணவன் செய்த தபத்தினாலை சரி குழந்தை கிடைத்து விட்டது. குழந்தை கிடைத்து விட்டது. மன்னன் செய்த தவத்தினாலே முதல் கிடைத்து விட்டது. குழந்தை கிடைத்து விட்டது அல்லவா? ஆயான தோபருக்கு பேருக்காரே மன்னன் தர்க்கராஜன் மன்னன் அழைத்து வர சொல்ல வேண்டும். ஆமையா. என் ஒரு பாலகன் அழைத்து அடே பாலகா என் கணவனாகிய மன்னன் சரி குழந்தை வரத்துக்காண்டி குழந்தை வரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த குழந்தை கிடைத்த செய்தி சொல்லி கோமகன் அழைத்து கொண்டு வாழ்கின்றான். பாலகன் எங்க வருகிறார்? எமயமலக்காரலுக்கு வருகிறார். அவருக்கும் தர்க்கராஜன் அழைத்தான். ஐயா தர்க்கராஜா நீ செய்தவும் போதும் உங்க பிள்ளை வந்து பார்க்க வரும் போயிருந்தான். பிள்ளைன்னு உடனே பரடி முடித்தார் தர்க்கராஜன். குழந்தைன்னு சொன்ன உடனே தவத்துல இருப்பாரானாச்சு இருக்க மாட்டார் இல்லையா? இழந்தரித்து மடமடான தார்காவலத்துக்கு வருகிறார். ஓடோடி வருகின்றார். தங்கமணியின் தொட்டலை கண்டார் பெண்ணை தார்காவல்லி. நம்முடைய வீட்டுக்கு விருந்துக்கு யாரோ வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன். அழகான ஒரு தொற்று கணக்கு குழந்தை ஒண்ணு இருக்குது. யாருடைய பிள்ளை? யார் புள்ளம்மா? இல்ல கேட்டார் மனம் மௌன தர்க்க ராஜமன்னன். மன்னா என்ன வீட்டுக்கு விருந்துக்கு யாரும் வரல, ஒருத்தர் வரவில்லை. அழகாவர துறையிலே குளிப்பதற்கு போனோம் பார்த்தீங்களா? அப்படி குளிக்க போக வேலையில அலதாமர துணையில செந்தாமர புஷ்பத்துல தாமர தாகத்தில் இந்த குழந்தையை பார்த்தடித்த மன்னா. ஆமையா. நீங்க செய்த தவத்தின் மகிமையால இந்த குழந்தை கிடைத்து விட்டது மன்னா என்றார்.
சரி. பெண்ணே தார்காவல்லி, தார்காவல்லி பிள்ளைகளா குறைய ஆண்டவரை தீர்த்து வைத்து விட்டார். தீர்த்து வைத்து விட்டார். மகளிலா குறைய மகாதேவனை தீர்த்து வைத்து விட்டார். தீர்த்து வைத்து விட்டார். இந்த அரசவனாகிய தர்க்கராஜன் ஆமண்ணே மகளாலே பாலகிய வாதி எடுத்தால் வலது நிறுத்தம் முத்தமிட்டார். வலது கண்ணு முத்தமிட்டார். என் எடுத்தால் இடது நிறுத்தம் முத்தமிட்டார். முத்தமிட்டு திருவாய முத்தமிட்டு ஆமண்ணே குழந்தை பிறந்து குழந்தை கிடைத்து 16 நாள் ஆகிவிட்டார். ஆமா. ஆயால அந்த பிள்ளை தார்காவல்லி நாள் 16 ஆகிவிட்டது. குழந்தைக்கு பேராமத்தை கொடுக்க வேண்டும். சூட்ட வேண்டும் அல்லவா? யாருடைய பேரை கொடுக்கலாம், எவருடைய பேராமத்தை கொடுக்கலாம். அதாவது ஆண்டவன் அருளாலே கிடைத்த பிள்ளை. பிள்ளை அல்லவா? ஆண் குழந்தையா இருந்தா அருணாருடைய பேராமத்தை கொடுக்கலாம், கொடுத்திருக்கலாம். இது பெண் குழந்தையா இருப்பதினாலே அந்த பெருமான் பக்கத்தில் அமர்ந்திருக்காளே பேரரசி பார்வதி. அந்த பார்வதியுடைய பேராமத்தை தான் கொடுக்க வேண்டும். திருநாமத்தை தான் சூட்ட வேண்டும். ஆமா ஆமாண்ணே. அதாவது நாம் ஒரு நாகத்தில் கண்டெடுத்த நாள் தாட்சாயினி என்றும், தாட்சாயினி என்றும் பார்த்து எடுத்த நாள் பார்வதி என்றும், பார்வதி என்றும், பார்வதி என்று தாட்சாயினி, தாட்சாயினி என்ற பார்வதி பார்வதி அப்படின்னு பேராமத்தை கொடுத்தார். ஆமண்ணே. அம்மை தாட்சாயினி பார்வதி தர்க்கனுக்கு மகளாக போய் பிறந்து தர்க்கன் கோட்டையிலே வளர்ந்து வருகிறாள். தர்க்கன் மகள் பார்வதி. பார்வதி அந்த தர்க்கனுக்கு மகளாக தர்க்கனுக்கு மகளாக தாட்சாயினி போய் பார்வதியால் பிறந்தல்லவோ தர்க்கன் கோட்டையிலே வளர்ந்து பார்வதி மகனாக பிறந்தல்ல கோமதி பார்வதி மகள் பார்வதி வல்லியா அதிலே விட்டோ பார்வதிய தொட்டிலே துணையாதி நடமாட பஞ்சத்தை பையே நடமாற வாழ்ந்து வரும் காலத்தை ராஜன் பெற்றமா சுவாமி பெற்றமா பார்வை காலம் போது எடுத்து காலம் போது அவன் தலைத்து வளரமாட்டான் காலம் போட்டு வளரனால் தழுகையிலே காலத்தை விடுத்து போட்டு தான் இடுப்பில்